ஹாய் ஹாய் फ्रेंड्स வணக்கம். என்னடா இவ்வளவு பெரிய பாக்ஸ் நினைக்காதீங்க, வெறும் பாக்ஸ் இல்ல இருக்கு. சோ இவர் தான் வந்து புக் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லைட் தான் நமக்கு வந்து என்ன லைட்? கொடை லைட், ஸ்டுடியோ லைட். எங்க வீட்ல இருக்கு ஒரு லைட். அது வந்து அதுவும் Flipkartல தான் ஆர்டர் பண்ணாரு. அந்த லைட்டையும் காமிப்பாடி சார். அந்த லைட் இவ்வளவு தான் இருக்கும். நாங்க வந்து சேர் போட்டு அது மேல ஸ்டூல் போட்டு அது மேல தான் நாங்க இப்ப வச்சிருக்கோம். காமிக்கிறேன். இது இந்த லைட்ல தான் நாங்க இப்ப எடுத்து. எப்படி இருக்கா இந்த வீடியோ நீங்க பாக்கையில என்ன லைட்டிங் இருக்கோ இப்ப இந்த லைட் இப்ப பாத்துக்கிட்டீங்க. இதோட நான் பவரா இருக்கும். இந்த லைட் வாங்கிருக்க லைட் இதோட ரேட் பாத்தீங்க அப்படினா 4500 ரூபாய். பவரா இருக்குமா போட்டு பார்த்ததுக்கு உள்ள பல்பே இல்லடி. உள்ள ஏரியா லைட் போட்டு பாக்குறேன் அப்படினா. பழைய லைட்டை நிஷா காமிப்பா. இந்த லைட்டை அன்பாக்சிங் பண்ணி காமி. உங்களுக்கு எந்த லைட் பிடிச்சிருக்கு அப்படின்றத அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. முழுக்க என் பொண்டாட்டியோ எதுக்கறாலும் செஞ்சிருவாங்க. குக்கிங் வீடியோ எல்லாம் எடுக்கறால்ல. அதுக்காக இல்ல, மெயினா ஸ்டுடியோக்கு ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஒழுங்கான லைட் இல்ல, அதுக்காக தான். அன்பாக்சிங் பண்ணிடுவோமா? ஓகே. நான் தான் இது 4500 ரூபாய். நான் கம்பெனி பேர் எல்லாமே நான் சொல்றேன். என்னமோ போட்டுருக்கேன். இது ஃளைட்ல வந்திருக்கு பாருங்க. ஃளைட்ல வந்ததனால அந்த ஃளைட்ல மட்டும் தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பார்சல் வந்துச்சுனா. ஆமா. கிழிச்சு காட்டவா? வேணாம் அது முதல்ல நீ இத கிளி மோதுற. நீ கிழிச்சு காமிக்க வாங்குறா. நீ ரொம்ப கிழிச்சு அள்ளிட்ட. அதெல்லாம் எப்படி இருக்கு? சரி. ஏர்போர்ட்ல வரையும் போய் நிக்க முடியும். யா சொல்லு. அவ நீ வரையில நிக்கலையே. நான் நிறைய இடத்துல பாத்துர்க்கேன். அப்படி நிப்பாங்க. இப்படி பேர் எழுதி ஒரு அட்டையில. தோசை திருப்பி மாதிரி இருக்கு. தோசையும் வேணா எடுத்துக்கலாம். ஆனா அவளே பியூரா வந்து இந்த தோசைகள்ல வச்சோம்னா இதா இருக்கு. அது மாதிரி இருக்கு. அந்த ஸ்டுடியோ லைட் ரெண்டு பக்கெட் வந்து கொடைய வச்சு ஸ்டுடியோல எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்களா? அந்த மாதிரி லைட் தான் இது. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்போ நான் வந்து இத ஓபன் பண்ணிட்டேன். கத்தியால கையை கிழிச்சு விட்டு போயிடாத நீ பாட்டுக்கு. வெயிட் ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் வெளியில எடுறி அட்டைப்பெட்டியை கீழே எடுத்து வச்சுருவோம். ஓகே, அட்டைப்பெட்டி நம்ம கீழே வச்சிடலாம். இது மாதிரி காயினை வந்து கீழேயும் வச்சிருக்காங்க. எதனால அப்படின்னா பல்ப் எல்லாம் இருக்கு, உடஞ்சிடக்கூடாதுன்னு மேல ஒரு 2 காயினை வச்சிருக்காங்க. அது நமக்கு வேண்டியது இல்லை. இது வந்து பல்ப் 2. ஃபர்ஸ்ட் பிரிச்சு காமி. அவங்கள்ட்ட பல்ப் பண்ணிட்டு நீ உள்ள வேற அட்டைப்பெட்டியை காமிச்சீங்கன்னா எப்படி நம்புறது? பல்ப் காமிச்சாலும் நம்புறது. இவ்வளவு பெரிய பல்ப் நான் பார்த்ததே இல்ல. பாத்திருக்கேன். எங்க அப்படின்னா பெரிய பெரிய கடைகள்ல, ஹோட்டல் கடையில அங்க தான் பார்த்தேன். இது மாதிரி 2 பல்ப். ஓகே, ஐஸ்கிரீம் கவர் மாதிரி பல்ப் உள்ள வச்சு அதை உடைச்சு விட்டு போயிடாத. ஜோலி முடிஞ்சிச்சு. 20 வோல்ட் பல்பு கொடுத்துருக்காங்க. 20 வோல்ட் 20 வோல்ட் பல்பு. எல்இடி அஸ்ட்ரான் பிளஸ் ஹாலோனிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஓகே, 2 பல்பு கொடுத்திருக்காங்க. அத நம்ம 2 பாக்ஸ் இருக்கு. 2 என்னன்னு ஓபன் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸ்டுடியோ அப்கிரேட்னு கூட சொல்லலாம். நிஷா ஸ்டுடியோ அப்கிரேட். என்னடா வெறும் அன்பாக்சிங்கா பண்றீங்கன்னு நினைச்சிடாதீங்க. நாளைக்கு அந்த வீடியோ எல்லாம் வந்துரும். இது வந்து ஹோல்டர். எதுக்குன்னா இது பல்ப் எடுத்து எதுல மாட்டிரணும். ஹோல்டர் 2 ஹோல்டர் கொடுத்திருக்காங்க. ஓகே, பின்னாடி வந்து சுவிட்ச் ஆஃப் ஆன் இருக்கு. சுவிட்ச் அந்த பிளாஸ்டிக் கவர் அதுல வை. சுவிட்ச் இருக்கு. அதுலயே ஆன் ஆஃப் பண்றதுக்கு சுவிட்ச் இருக்கு. ஓகே, இந்த பெட்டியை பின்னாடி வச்சிருங்க சார். பின்னாடி வச்சிரு. இப்பதான் அன்பாக்சிங் பண்ண போறோம். கூட இதுல ஒரு ஜிப் இருக்கு. ஏய் என்ன வலிக்குது? அதுக்கு தான் இது கொடுத்திருக்காங்க. ஒழுங்கா அன்பாக்சிங் பண்ணலாட்டி அடிங்க அப்படினு. இது 2 இது என்னது? கொடை. மெதுவா பிரிச்சு பாப்போம். ஏ ல ல ல ல ல ல ல ஏ இது தமிழ்ல வச்சிருக்கு. ஏ தமிழ்ல இருக்குமா? கேர் எங்கடா போறீங்க? மெதுவா மடக்கு. சரி, 2 கொடை மலையில போனா நடந்துட்டு ஓகே. இப்போ இது பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி லைட். என்ன ஸ்டுடியோ லைட் உங்களுக்கு இப்படி வச்சிருப்பாங்கல ஸ்டுடியோல. பளிச்சுன்னு அடிக்கும்ல. போட்டோ ஸ்டுடியோல எல்லாம் போய் போட்டோ எடுக்கையில அப்படி வைப்பாங்கலங்க, அதுதாங்க. சரி, இந்த கொடையை வாங்கிட்டு அழுக்கு படாம வச்சிட்டு அடுத்து உள்ள என்ன இருக்கு? இதை இங்கே வச்சிருவோம். பார்த்தா தேவைப்படும்ல அது. எல்லாமே 2ஆக வந்து விட்டது. 2 பேத்துக்கும் சண்டை போட்டுக்காம எடுத்து அன்பாக்சிங் பண்றதுக்கு. ஸ்டுடியோ இதெல்லாம் சேஃபா வச்சுக்கிறதுக்கு ஒரு பேக் கொடுத்திருக்காங்க. அந்த பேக் இப்ப வேண்டியது இல்ல, லைட் வேணாங்கறப்ப வச்சிக்கிறதுக்கு தான் அந்த பேக்.
சரியான பேக்கிங்கண்ணா. யானி சார் ஆமா இந்த இது கொடுத்துருக்காங்க எது அந்த இந்த பஞ்சுங்க இது மொட்லி இருந்தா அழகா இருக்கும். மொட்லி அடிக்கிறோம். மொட்லி அடிப்பாங்க இவங்க. மொட்லி அடிப்பாங்க சட்னியே அடிப்பாங்க. என்ன நீ சார் எப்படி பேக்கிங் பண்ணியிருக்காங்க? சுத்திலும் ஸ்லாப் போட்டிருக்காங்க. பார்த்து தான் கிழிக்கணும், பார்த்து தான் பிடிக்கணும். சரியான வெயிட்டாடா. தரமான ஒரு ட்ரைபேடு. ட்ரைபேட் இல்ல ஸ்டாண்ட். ஸ்டாண்ட். ஓகே ஸ்டாண்ட். எல்லாத்துக்கு வரமா போட்டுருவோம். எப்படி இருக்கு பாரு. வா வேற லெவல். என்னது நீ சொல்லுங்க. சொல்லிதான் பாரு. வேற லெவல். ஓகே இதை தூக்கி வரமா போட்டுருவோம். நான் அடுத்த ஸ்டாண்டை எடுத்து விட்டேன். ஓகே சரி இதெல்லாம் செட் பண்ணுவோம். 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ செட் பண்ணுறது எப்படின்னு பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயே பார்த்துருவோம். ஓகேயா? ரெடியா நீ சார்? ஓகே இந்த மாதிரி ஸ்டாண்டு உங்களுக்கு. ஓகே சார் வச்சிரலாம். இத வச்சிட்டு இத லாக் பண்ணிடணும். ஆமா அது எல்லாத்தையும் லாக் பண்ணுவாரு. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இவர் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து கிளியரா காட்டுவாரு. ஏன்னா 2 பேரும் எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியாது. ஆமா அதை நீங்க இப்ப ஒன்றும் ஸ்லோ இதுல மெதுவாலாம் பார்க்க போறதுல ஸ்பீடா பாத்துருங்க. பார்த்துட்டு அப்புறமா வந்து நிஷா வந்து லைட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த பழைய லைட்டும் காமிப்பா, புது லைட்டும் காமிப்பா. பழைய லைட் எதனால நாங்க மாத்துறோம்னா அதையும் காமிப்பா. ஏன்னா பீஸ் போயிடுச்சு அது. சரி ஓகே நான் வந்து இப்ப எடுக்கிறேன். அவர் வந்து செட் பண்ணுவோம் மணிஷா. செட் பண்ணட்டும். சரி கட் பண்ணு. ஓகே சோறு போட மாதிரி உட்காந்துட்டாரு. ஒரு வழியா ரெடி பண்ணிடுவோம். பார்த்து பொறுமையா உடச்சி கிடிச்சிடாம அழகா மாட்டுங்க. ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. 2 லைட்டை செட் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா வந்து இப்படி ஒன்று வச்சு நான் வீடியோ எடுக்கையில்
இப்படி அதான் அப்படி ஒன்று வச்சுட்டு நீ இந்த இடத்துல நின்றுட்டு இங்கிட்ட நேராக ட்ரை பண்ண நடுவில் வச்சேன். சூப்பரா இருக்கு. இரு அப்போ நான் இங்கிட்ட வந்து ஒன்று காட்டுறேன். இப்போ வெளிச்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இருட்டுங்கிறதே தெரியல. நல்லா இருக்கு. முன்னாடி இருந்த லைட்டிங்க்கும் இப்போ இருந்த லைட்டிங்க்கும் ஓரளவுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். நாங்க முன்னாடி இந்த லைட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. தூங்கி எந்திரிச்சது அதனால தான் முகம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே நான் வந்து கேமரா எடுக்கிறேன். இரு இந்த நீ சொல்லி காமிக்கலாம். இரு லைட் எனக்கு வாங்கினது ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோட முதல் லைட் பாத்தீங்க அப்படின்னா வந்து மேல் பல்பும் பீஸா போயிடுச்சு, கீழ் பல்பும் பீஸா போயிடுச்சு, நடு பல்ப் மட்டும் தான் எரியுது. வேற லெவல் மாசா இருக்கு நிஷா. சத்தியமா இது நைட்டு மாதிரியே தெரியல, பகல்ல இருக்கிற மாதிரி இருக்குதானே. பழைய லைட்டை காமி. அந்த பழைய லைட் சுவிட்ச முதல்ல தொட்டோம்னா ஷாக் அடிக்கும். நான் தொடாம உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு லைன் நடுவுல இருக்க ஒரு லைன் மட்டும் தான் எரியும். மேல் ஒரு லைனும் கீழ் ஒரு லைனும் எரியாது. ஆஃப் பண்ணி காமிச்சு கையில எடுத்துக்கோங்க. ஷாக் அடிச்சிரும். அதனால ஆஃப் பண்ணிட்டு தான் தொடணும். இப்ப லைட்டா தொட்டோம்னா ஹீட் ஆயிடும். இங்க பாருங்க, இது மட்டும் தான் இப்ப எரியுது. மேல உள்ளது பீஸ் மட்டும் தான் எரியுது. இதுவும் பீஸா போயிடுச்சு. வாங்கி ஒரு வருஷம் இருக்கும்ல. இந்த லைட் மட்டும் தான் வாங்குனாரு. கீழ இருக்க இது வந்து வேற ட்ரைபேடோடது. சரி நாங்க இந்த லைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து வச்சுட்டோம். இதுக்குமே இங்க வரீங்க சேர் போட்டு ஸ்டூல் போட்டு ட்ரைபேட் வச்சு அதுக்கு மேலதான் லைட் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் செல்வா வந்து இந்த இதுல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. கீழேயும் இறக்கிக்கலாம், மேலேயும் வந்து ஏத்திக்கலாம் இல்லையா. அதுக்காகத்தான் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வாங்கினாரு. ஸோ நிறைய வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி லைட்டு வாங்கணும். இது வந்து நம்ம குட்டியாகவும் பண்ணிக்கலாம், மேலே வேணா எக்ஸ்டெண்டாகவும் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குட்டியாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வரக்கா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாபா வெல்கம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து லைட் செட்டப்லாம் வந்துச்சு, வேற மாதிரி வீடியோலாம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே பாய் 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 பாய். நானும் பாய் சொல்லிக்கிறேங்க. பாய் வாழ்க தமிழ்.